ஹாய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூடியூப் பண்ணுறேன் இன்னைக்கு நான். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். நாம் வந்து இப்போது அது என்னதில்ல இந்த இந்த ஆலந்தூர், எக்மோர் அதெல்லாம் நம்மளுக்கு எப்போவுமே இப்போ வர வர ரொம்ப ஓட்டிகிட்டு போகுது. ஸோ இப்போ நம்ம அங்கே வந்து ஒரு சித்தரோட கோயிலுக்கு போகிறோம். அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நானும் இப்போ போய் பார்க்க போகிறேன். போயிட்டு அங்கே வந்து குஜராத்தி மண்டல் அங்கே போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு வச்சு ஷாப்பிங் ஏதாவது போடுவோம். நம்மளோட 2வது ஐடியாவே அதுதான். சரி, ஏதாவது போட முடிச்சா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லைன்னா ஜஸ்ட் அங்கே போயிட்டு வரதை மட்டும் காமிக்கிறேன். ஓகே, போதுமா? ஹாய், வந்துட்டோம் ஆலந்தூர். நான் எதுக்கு கை காமிக்கிறேன்னா, நான் இது மருதாணி போட்டேன், காமிக்கணும்ல. ஓகே, ஆனால் ஒரு அழுப்பம் இல்லை, அதெல்லாம் அப்படிதான் இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஆலந்தூர் மெட்ரோ வந்துட்டோம். ஸோ மெட்ரோவில் போயிட்டு நம்ம எக்மோர் இறங்கி பழைய வண்ணார் ஓல்ட் வாஷர்மன்பேட் போகிறோம். அங்கே போயிட்டு அந்த கோயில் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிஜமாவே அது வந்து நல்லா நல்ல கோயில் சொல்கிறாங்களே. எல்லாரும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு. ஸோ நம்ம திரும்ப ட்ரெயினில் இப்போ ஏற போகிறோம். மெட்ரோவில் ஏறிட்டு இறங்கிட்டு அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. வாஷர்மன்பேட் ஸ்டாப் வந்துட்டோம். இப்போ போய் நம்ம அந்த சித்தரோட அந்த சமாதிக்கு போகிறோம். நான் பேசிட்டு இருக்கேன்ல அக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே அக்கா, நன்றி. தேங்க்யூ. ஓகே, டிங் டாங், கிளம்பலாம் நம்மளும். இந்த ஜீவ சமாதிக்கு போகிறதுக்கு இந்த தியாகராஜர் காலேஜ் இருக்குல்ல, அந்த எய்த்தாப்புல ஒரு சந்து இருக்கு. அது வழியா நம்ம கொஞ்சம் தூரம் உள்ள போகணும். நாங்கள் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டிங் டாங். பேரு சொல்லதில்ல, நான் இங்க ஒரு மாவு மில்லு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல இந்த சந்துக்குள்ள இருக்கு அந்த சித்தரோட பேரு கோதண்டராமன் ஸ்ட்ரீட் போட்டிருக்கு. இதுக்குள்ள வந்தீங்கன்னா நல்லா கூட்டம் இருக்குதுங்க. வந்துட்டோம் நம்ம. இப்போ இதுக்கு உள்ள போறோம். நல்ல கூட்டம் இருக்குங்க, நல்ல கூட்டம். எடுக்கா. ஓகே, இந்த பேக் சைடு இது. இங்க வந்து ஒரு கோயில் இருக்கு. கமலியெல்லாம் நிக்க முடியல, ரொம்ப சுடுது. சரி, நான் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா இப்படி இது ஒரு வேண்டுதல் இருக்குன்னு என்னை பார்த்தா கண்டிப்பாக பண்ணுவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்படி பண்ணா இது ஒரு வேண்டுதல் நடப்பாங்க. வேக போய் சாமி விட்டாரு. ஸோ இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க. அவங்களே ஒரு சிவத்தட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதில் தான் போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம மெயின் சாமி கிட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரோஸ் வாட்டர், லெமன், பிஸ்கட் ஒன்று இருக்குங்க. அப்புறம் பூ, ஒரு ஊதுபத்தி, எலுமிச்சம்பழம் இருக்குது. பிஸ்கட்லாம் வைக்கணும் போலையே. ஓகே, நான் அதையும் பார்த்துட்டு வரேன். ஸோ இந்த சாமி பார்த்தாச்சு, குங்குமம் வச்சாச்சு. போல சின்ன அந்த இதுதான் கருவறை தான் இது. நம்ம கிட்டத்தட்ட போயிட்டோம் உள்ள பேக் சைடு. சரி, ஓகே, நான் உள்ள போயிட்டு. ஆமா, ஒருத்தர் உட்கார்ந்த மாதிரி இருக்கு. வாங்க உள்ள, லேசா காமி, லேசா காமி, லேசா. அந்த சித்தர் போல இருக்கு.
பிளேஸா காமிச்சிட்டிங்களா? விட்டு வெளியில வந்தாச்சு. ஸோ இப்போ எங்கள் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அங்கே நின்று சாப்பிட்ற அளவுக்கு வேர்த்து கொட்டுது கொஞ்சம். ஸோ வெளியில் வந்துட்டு அன்னதானம் சாப்பிடலை. பட் இது ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். எனக்கு இதோட ஃபீல் என்னன்னு சொல்ல தெரியல. மேபி நான் வீட்டுக்கு போயிட்டு லைஃப்பில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்ததுன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் தான் வந்தார். இது செகண்ட் டைம் அவருக்கு நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ அவர் சொன்னனால வரேன். இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் இவருக்கு. அவன் சொன்னால் நம்பலாம். என்ன மாதிரி அவனே நான் என்ன சொல்கிறது, அவன் நினச்சாலே நல்லது நடக்குங்க. நல்ல ஒரு ஆத்மா. பரத் அவன் பேர். எல்லாமே அதே ரேட் தானா? ஓகே. இல்ல இல்ல, சும்மா விலையெல்லாம் பார்த்தா அது அந்த காலத்து மாதிரி யோசிச்சு வாங்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. பாக்குற சின்ன சின்ன பொருளை வாங்கினா ஒரு ஹாப்பி வரும். எந்த ஊர்ல இருந்து வருது விலையெல்லாம்? இல்ல கொஞ்சம் வெள்ளி கலந்துருக்கு அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். வெள்ளி கலந்துருக்கு? ஆமா, விலை ஃபர்ஸ்ட் வேலை தான். வெள்ளி இருக்குன்னு சொல்றாலே போதும். ஃபர்ஸ்ட் விலைகளை தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. எல்லா வடதும் இது உடஞ்ச விலையில தூக்கி போட்டுறாதீங்க, அதுல வெள்ளி இருக்கு. சொல்றாம சொன்னாலும் நல்லா தான். உண்மைதானா? அப்படி நான் யூடியூப்ல பார்த்தேன். அந்த சித்தர் கோயிலுக்கு வந்தோம். எப்படின்னா அந்த கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இங்கதாம்மா வரணும். இங்கதாம்மா அந்த கோயில் போயிருக்கீங்களா? அந்த கோயில் போயிருக்கீங்களா? நான் 2 வாட்டி தான் போயிருப்பேன். அதாவது இருக்கிறவங்களுக்கு அந்த கோயிலோட மகசு தெரியாது. வெளியே இங்க வரவங்க நல்லாதான் சொன்னாங்க. ஒரே பேரும் நல்லா இருக்கு. இதான் உண்மை. படிவுடையம்மா கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிவுடையம்மா கோயில்ல இருந்து இங்க வராங்க. அங்களோட மகசு அவங்களுக்கு தெரியாது. 3 வருஷம் அந்த இடத்துல இருந்திருக்காங்க ஏரியால. 3 வருஷம் நான் கோயிலுக்கு உள்ள போனதே பெரிய விஷயம் தான். ஆனா அங்க இருக்கிற வெளியே இருக்கிறவங்க உள்ள வருவோம், இங்க இருக்கிறவங்க இங்க வரும். இப்படிதான் மாறி மாறி போயினே இருக்கு. கேட்டா வரவங்க ஒரே கேட்டா ஒரே பேரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்தா சரி. நல்லா நல்லா நடக்கிறோமா? நாங்க வந்து போரூர்ல இருந்து வந்திருக்கோம். இந்த கோயில் போரூர்ல. வரம் கிடைக்கட்டும். கிடைக்கும். நிம்மதி கிடைச்சா போகணும்னு வந்திருக்கேன். பேசும்போது நல்லா இருக்கீங்க. ஓல்டு வாஷர் மேன் பேட் ஷாப்பிங்க்கு வந்தாச்சு. அதை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு கடையா போய் நான் வந்து என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். பிடிச்சிருந்தா வாங்க போறேன். ஆமா, ஜாஸ்மின் சாரி 350 வரும் மேடம். இது அது வந்து 300 ரூபா வரும். 300. இது வந்து நாங்க நிறைய எடுத்தா குறைச்சு லாஸ்ட் ஃபைனல் ரேட் உங்களுக்கு 300. 300 ஹோல்சேல். ஹோல்சேல் ஒரு 100 பீஸ் 200 பீஸ் எடுக்கிறாங்களா அவங்களுக்கு போடுற ரேட். அதுதான் சொல்றேன். அதுதான் அது மாதிரி தான் உங்களுக்கு. இல்ல 100 பீஸ் 200 பீஸ் எடுக்கிற ரேட் தான் 300 ஃபைனல் ரேட். 300 ஒரு பீஸ் 2 பீஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பீஸ் 2 பீஸ் எடுக்கிறவங்களுக்கு 400 450 அந்த மாதிரி. இது ஆமா இது வந்து ப்ளவுஸ் வந்து காட்டன்ல இருக்கு. இது கிரஷ் ப்ளவுஸ் சொன்னோம். கிரஷ் ஓகே. இது பாருங்க 90 ரூபீஸ் வரும் மேடம். 90 ரூபீஸ். 90 ரூபீஸ் தரோம். பண்டல் அது 90 ரூபீஸ் வரும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்குது இல்லையா? க்ளீனா இருக்கும். எல்லாமே இது பூனம்ல லேசர். பூனத்துல ஒசி தான் சொல்லுவாங்க லேசர். லேசர் இதுலயும் கொஞ்சம் வர்க் வச்சு இருக்கு. எல்லாமே வரும். எல்லாம் இதுல வந்து பாருங்க ஷைனிங் பூனம் எல்லாம் மிக்சிங்கா வரும். இதுல விலை காஸ்ட்லியா விற்கிறோம்ல, அதெல்லாம் ஒன்னொன்னு கம்மியில போட்டு விற்கிறோம். கடை பேர் ஜாஸ்மின் சாரி. ஜாஸ்மின் சாரி வந்து 150 ஹோல்சேல் எடுத்தா 130 90 130க்குலாம் 90 கிடையாது. டபுள் எக்ஸ்எல் பெரிய சைஸ். டபுள் எக்ஸ்எல் எது இதுல வந்து 150 வந்து டபுள் எக்ஸ்எல் மட்டும் தான் வரும். ஒரே சைஸ் தான்.
2 மாடல் வரும். பைப்பிங், எலாஸ்டிக் ரெண்டுமே வரும். ரெண்டுமே சேம் ரேட் தான். இது இல்லாம வேற பைப்பிங் வரும். பைப்பிங் வரும். ஜிப் பைப்பிங் வரும். எலாஸ்டிக் வரும். எனக்கு சொல்ல தெரியல. இது இல்லாம பைப்பிங் ஒன்று வரும். இந்த மாடல் வரும். see this restaurant குஜராத்தி மண்டல். ஏன் தலை மண்டை ஏன் மண்டை எப்படி இருக்குலாம் பார்க்காதீங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். வெயில்ல ஆட்டோல வந்தது எல்லாம் கலைஞ்சு போச்சு. இந்த இந்த இடத்துல வந்து இந்த குஜராத்தி ஃபுட்டு வந்து இந்தாண்டவா. நம்ம கேக்க ரொட்டி சப்ஜி எல்லாமே வைப்பாங்க. எவ்வளோ பாப்பா ஒரு பிளேட்டு? 130. ஸோ இங்கே வந்து இந்த லிக்விட் பாப்பாடு இருக்குல்ல, அது நல்லா இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கும் வாங்கிட்டு போகலாம். வீட்டில் போய் சுட்டோ ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் போய் இப்போ வெயிட் பண்ண போகிறோம். ஏன்னா என்னோட தங்கச்சி ஹஸ்பண்டும் வர போகிறாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் ஏதாவது நல்லா சில்லுன்னு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அந்த அந்த இதுக்கு போனேன்ல மடத்துக்கு, அங்கே இருக்கிற அந்த சித்தர் எல்லாரும் தாத்தான்னு சொல்கிறாங்க. நம்ம எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போனோம்னாக்கா 3 எடுத்துட்டு போனோம்பா, 1 வந்து தாத்தாவுக்கு 2 உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. வெளியில வரும்போது கரெக்டா மறக்காம அந்த எலுமிச்சம்பழம் பூவும் பிரசாதமும் கொடுக்குறாங்க. ஒரு வாட்டி கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டு போங்க. நல்லா தான் நம்மளுக்கு டைம் அமையும் அப்படின்னாக்கா ஏன் நம்ம ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. சலோ திரும்ப மெட்ரோக்கு வந்துட்டோம். ஆலந்தூர் போறோம். இந்த 2 பேரும் சாப்பாட்டுக்காக அங்கே போரூர்லேருந்து உளுந்தடிச்சு விடையாந்து வந்தாங்க. அது என் தங்கச்சி புருஷன். ஸ்வீட்டி ஹாய் சொல்லுங்க. ஜெய்யா ஹாய் சொல்லு ஜெய்யா. சாப்பாடெல்லாம் போட்டிருக்கோம்ல. குஜராத்தி மண்டியில் சாப்பிட்றதுக்காகவே அங்கேருந்து மெட்ரோவில் ஏறி வந்த ஆளு தான் அது. திரும்ப அது வந்து மூஞ்ச வந்து ஃபேன் வச்சு மறைச்சிடுச்சு. அதோட ஃபோட்டோவை அந்த ஃபேனை நோத்திட்டு நான் போடுறேன். உங்களுக்கு அசிங்கப்படுத்துறேன். அதான் அது புருஷன் பார்த்துக்கோங்க. ஓகே இந்த vlog-ஐ இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. போகலாம். ஓகே பாய். தேங்க்யூ.